எவ்வளவு நீங்க ஒருத்தரை தாக்குறீங்களோ, ஒருத்தர் போட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்களோ, இன்னும் அவர் மீது அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக வளரும். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அழுத்தம் வைரம் உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷர் கிரியேட்ஸ் டைமண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? இதுதான் உண்மை. நீங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை அடிச்சு ஒரு அழகான ஒரு சிலையை வந்து நீங்க செதுக்கிட்டு இருக்கீங்க. அடிங்க. எல்லாத்தையுமே அவர் தாங்க ரெடியா தான் வந்திருப்பாரு. ஏன்னா முன்கூட்டியே நம்ம பேசினதான். திமுக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வழியும் இல்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு பர்சனல் மேட்டர மாட்டுச்சு அப்படின்னா, அதை வச்சு உள்ள நுழைவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க அதான் நான் கிடையாது. அதாவது மக்கள் தரப்புல இருந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அவரோட தொண்டர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்கள் பின்னடைய மாட்டோம், நாங்கள் பிளவுபட மாட்டோம், நாங்கள் திசை திருப்பலில் விழ மாட்டோம், நாங்கள் உயர்ந்தே நிற்போம், நாங்கள் அரசியல் மரியாதைக்கு நிற்போம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்பும் போது மாதிரி இருந்தா நம்ம கதை கேட்பாங்க. இப்போ நீ இந்த மாதிரி வதந்தியை பரப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க நின்று அடி என்ன அடிக்கிறாங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, இப்படி வதந்தியை நீ வந்து பரப்புறிய, இது நியாயமா, பர்சனலா என்ன அட்டாக் பண்ற, நீ முடிஞ்சா பொலிட்டிக்கலா அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜெனரேஷன் செட் வந்து இப்போ உருவாயிருச்சு. நீங்க பழைய மாவை இந்த மேல உருட்ட முடியாது அப்படின்னு பல கருத்துக்கள் வந்து அவங்க தொண்டர்கள் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. மக்களும் பொது மக்களும் இந்த ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக பர்சனலை பத்தி டிவிக்கே மட்டும் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா திமுக இருக்கிற ஒருத்தன் கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. ஏன்னா இங்க ஒரு கதை அப்படின்னா அங்க 1000 கதை இருக்கு பேசுறதுக்கு. அசிங்கமாயிடும். அதனால அவனுக்கு தெரியும் அவன் எந்தெந்த வகையில் என்னென்ன யோகியம் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையா சொல்றேன், இது நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க நிறைய சாதாரணம் கிடையாது. உனக்கு தெரியாத ஊக்கத்துல ஒரு வேலை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அதை எடுத்துருவாங்க. வேணாம். அதனால வந்து ஏதோ வருது, ரீசெண்டாக இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. பர்சனல் வாழ்க்கையில் நம்ம போக வேணாம். சரிங்களா?